ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பான நாமத்தினாலே உங்களை ஒவ்வொருவரையும் வாழ்த்தி தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன். சங்கீதம் 37:5. உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கையாயிரு, அவரே காரியத்தை வாய்க்க பண்ணுவார். ஆமேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எனக்கு பிரியமான தேவஜனமே, இந்த புதிய வருடத்தில் நாம் ஒன்றை செய்ய வேண்டும். தேவனுடைய சித்தத்திற்கு, அவருடைய விருப்பத்திற்கு நம்முடைய காரியங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆம், நீங்கள் நானும் நம்முடைய சுய சிந்தையில நாம் நினைக்கிற பிரகாரமாய் முடிவுகள் எடுக்காதபடி, நாம் நினைக்கிற பிரகாரமாய் வாழாதபடி, கர்த்தருடைய பாதத்தில் நம்முடைய விண்ணப்பங்களை நாம் சமர்ப்பிக்கின்ற போது அவர் எல்லாவற்றையும் வாய்க்க செய்வார். வேதம் சொல்கின்றது, மனிதனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரணம் என்று. ஆம், நீங்களும் நானும் நடக்கிற, நாம் ஏறெடுக்கிற, நாம் விரும்புகிற வழி எப்பொழுதுமே அது தேவனுடைய வழியாக இருக்காது. எனவேதான் நம்முடைய ஒவ்வொரு காரியத்தையும் தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். அவர் மீது நம்பிக்கை வைத்து அவர் நம்முடைய காரியங்களை வாய்க்க செய்வார். என்னுடைய ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார், என்னை அற்புதமாய் நடத்துவார், நீதியின் பாதையிலே நடத்துவார் என்று நாம் நம்பி நம்முடைய வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆம், அப்படி நாம் செய்கின்ற போது வேதம் சொல்கின்றது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். கர்த்தருக்கென்று நாம் எல்லாவற்றையும் அர்ப்பணித்து விட்டு அவர் நம்மை நடத்தி செல்வார். என் குடும்பத்தை அவர் நடத்துவார், என்னுடைய தேவைகளை அவர் பார்த்துக் கொள்வார், என்னை அவர் தன்னுடைய நீதியின் பாதையில் நடத்துவார் என்று நாம் அர்ப்பணிக்கின்ற போது, நம்புகின்ற போது அவர் நிச்சயமாய் வாய்க்க செய்வார். ஆம், நல்ல வழி எங்கே என்று பார்த்து அதிலே நடவுங்கள் என்று வேதம் சொல்கிறது. நீதியின் பாதையில நடக்க நம்மை நாம் அர்ப்பணிப்போம். குறுகலான பாதையில நடக்க நாம் ஒப்பு கொடுப்போம். அதுதான் உங்களுக்கும் எனக்கும் நித்திய ஜீவனை கொடுக்கிற நித்திய பாதையாக இருக்கின்றது. தேவனுக்கு விருப்பமுள்ள வாழ்க்கையை வாழ்கின்ற போது அவர் உங்களை என்னையும் நிச்சயமா ஆசீர்வதிப்பார். கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி அப்பா. கர்த்தாவே, எங்களுடைய காரியங்களை வாய்க்க பண்ணுகிற தேவனே உமக்கு நன்றி. இந்த புதிய ஒரு இடத்துல நாங்கள் உம்முடைய பாதையில நடக்கவும், உமக்கு விருப்பமுள்ள காரியங்களை செய்யவும், உம்முடைய பிள்ளையாய் வாழ்வங்களை அர்ப்பணிக்கிறோம். ஆசீர்வதியும் வழிநடத்திடலும். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். God bless you. Jesus loves you. Amen.